بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الحمد لله الذي علم الإنسان ما لم يعلم، والصلاة والسلام على النبي الأكرم سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أم حسبت أن أصحاب الكهف والرقيم كانوا من آياتنا عجبا. صدق الله العظيم. إن رحمة ربنا واسعة شاملة جميع ما في السماوات وما في الأرض، ومن رحمته تعالى أن نلتقي بكم في هذه الليلة المباركة في اللقاء 11 لبرنامج صحبة القرآن الكريم. وله الحمد حتى يبلغ الحمد منتهى، وله الحمد في أوله وآخره، وأشكره تعالى. خيرا الحمد لله. الله உதவியால 11வது லிகால 11வது அமர்வுல நாங்கள் இன்று இந்த இல்முடைய பல விடயங்களை, தீனுடைய பல விஷயங்களை படிச்சு கொள்றதுக்கு, தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறோம். அஸ்அலுல்லாஹ் தஆலா தௌஃபீக வன் நஜாஹ் லிஜமீஇ அமாலினா. எங்களுடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் தஆலா தௌஃபீகையும் அவனுடைய அனுகூலத்தையும் அவனுடைய ரஹ்மத்தையும் வெற்றியும் அல்லாஹ் தந்தர்லனும். في اللقاء الماضي أظن تم طرح سؤالين. يعني கடைசி அமர்வுல, போன கிழமைக்கு முந்தின கிழமை உள்ள அமர்வுல 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு. அதுல சுவாலுல் அவ்வல் يعني طلبت أختم عن ذكر اسم الكتاب الذي يعلمه أنا هنا في هذه المنصة العلمية. நான் இந்த படிச்சு கொடுக்குற இந்த இதுல எந்த கிதாபுடைய அடிப்படையில படிச்சு கொடுக்குற அந்த கிதாபை ஷேர் பண்ண லேசாகிக்கும் என்ற ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. பொதுவாக நான் அதாவது லா யூஜத் கிதாப் ஹாஸ் يعني تحت موضوع صحبة القرآن الكريم. சொஹ்பத்துல் குர்ஆன் என்ற அந்த ஒரு தலைப்புல இந்த கிதாபுகளும் நான் அறிந்த வகையில, தேடின வகையில கிடைக்கல. ولكن هناك بحث ومقالات ومؤلفات تتعلق بها. இந்த மௌதுவோட, இந்த ஹெடிங்கோட சம்பந்தப்படக்கூடிய ஆய்வுகள், கட்டுரைகள், அதே போல இதோட சம்பந்தப்படக்கூடிய பல இடங்கள்ல இருந்து தான் ஒன்று சேர்த்து இந்த இடத்துல அஜ்மஉஹா உகத்திமுஹா இலைக்கும் வஇலைக்குன்ன ஜமீஅன். அதை ஒன்று சேர்த்து, அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒன்று சேர்த்து தான் இந்த இடத்துல நான் உங்களோட இதை ஷேர் பண்ணி கொள்றேன். இருந்தாலும் சொஹ்பா ஃபீ தௌஇல் குர்ஆனில் கரீம், அதாவது குர்ஆன்ல சொஹ்பத்தை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு ரிசாலா உண்டு. கஸ்ஸா யூனிவர்சிட்டியில எழுதப்பட்ட ஒரு ரிசாலா உண்டு. அதை நான் ஷேக் இஷ்ஃபாக் இனாமி அவர்களுக்கு அனுப்பிச்சேன். அதை ஷேர் பண்றதுல இது ஒரு எரர் உண்டு, ஏதாவது ஒரு இஷ்கால் உண்டு இருக்கிறதா சொன்னார். இன்ஷால்லா பின்னால் அவர் அதை ஷேர் பண்ணுவார். அதுல இருந்து சில நுகத்தாத், அதாவது சில பாயிண்ட்ஸ்கள் எடுத்து சில பகுதிகளை இன்ஷால்லா நடத்தலாம். உண்மையில பின்னால ஒரு ஐடியா வந்துச்சு. அது இருந்து அவங்களுக்கு அந்த கிதாபை பார்க்க கொள்ள அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல நான் சொல்லக்கூடிய நோட்ஸ்களை, முலாஹதாத்துகளை உங்களுக்கு தயீன், அதாவது குறிப்பிட்டு அதை எழுதி கொள்ளலாம் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதை பின்னால ஷேர் பண்ணுவாங்க. இது முதலாவது கேள்வி கேட்கப்பட்டுச்சு. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக முடியுமான வரை நான் நடத்தக்கூடியவைகள்ல எங்கிருந்து எந்தெந்த பஹாஸ்கள்ல இருந்து இந்த விஷயங்களை நடத்துறேனோ அங்கிருந்து இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் எடுத்து உங்களுக்கு பாடத்துக்கு முன்னால ஷேர் பண்றேன். ரெண்டாவது சுவாலு சானி ما يتعلق بحكم زيادة الرضاعة على عامين. அதாவது 2 வருஷத்துக்கு மேல பால் கொடுக்கலாமா என்ற ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த அடிப்படையில அல்லாஹு தஆலா ஜஅல தமாம الرضاعة حولين كاملين. பொதுவாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வல்வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத யுத்திம்ம ரதாஅ, சூரா பக்ராவுடைய 233வது வசனம். தமாமு ரதாஅ, அதாவது பால் கூடியுடைய அந்த கால அளவு 2 வருஷம் என்பது அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுதான், இவ்வளவுதான் பால் குடியுடைய அந்த கால அளவு. இதுதான் தமாம், அதாவது தமாமுல் முத்தா, பூர்த்தியான கால அளவு. அப்ப இந்த ஆயத்துக்கு கீழால
இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லும்போது ஹாதா இர்ஷாது மினல்லாஹி தஆலா லில் வாலிதாத் யுர்திஅன அவுலாதஹுன்ன கமல ரதாஅத் வஹிய சனத்தான். பூர்த்தியான அந்த பால் குடியுடைய அந்த முத்த கால அளவு வந்து 2 வருஷம் தான், இவ்வளவு தான். ஆனா வந்து திப்பியன் வந்து உலமாக்கள் சொல்றாங்க ஒரு புல்ல ஒரு பலவீனமாக இருக்குது. அதாவது சில பிள்ளைகள் பார்த்தேன்னு சொன்னா வளர்ச்சிகள் போதாமைக்கும் 2 வயசாவையும் அது 2 வயசுடைய 2 வருடத்துடைய அந்த தோற்றம் இல்லாமைக்கும். அதனால பால் என்பது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உணவு, அல்லாஹ் தாலா கொடுத்த தாய்மார்களுக்கு கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உணவு. இதன் மூலமாக அந்த திப்பியன் வந்து டாக்டர் சொல்றாரு இன்னும் கொஞ்சம் காலம் பால் கொடுங்க இந்த பிள்ளையுடைய ஆரோக்கியத்துக்காக என்று சொன்னால் அதுல பிரச்சனை இல்லை, அது ஹராம் ஆகாது, லா ஹரஜ ஃபீஹி, அது ஹராம் அல்ல என்பதை திப்பியன் ரீதியாக வைத்திய ரீதியாக கொடுக்கப்படணும் என்றதை அவங்க அட்வைஸ் பண்ணினால் கொடுக்கலாம், கொடுக்கையிலும் அதுல எந்த லா ஹரஜ் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, கொடுக்கலாம். லா சியமன் இதற்கான ذلك يعني لمصلحة الطفل. அந்த பால் குடி அந்த அதாவது சிறுவன் அல்லது சிறுமி குடிக்கக்கூடிய அந்த 2 பேருக்கு என்னது இதுல வந்து மஸ்லஹத், இதுல வந்து அவங்களுக்கு நெய்க்குது ஒரு ஆரோக்கியமான, அதாவது இதை குடிக்கிறதின் மூலமாக அவங்களுடைய உடம்புக்கு தேவையான சில நிறைய விஷயங்கள் கிடைக்கும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் கொடுக்கலாம், அதுல எந்த விஷயமும் இல்லை. அதே போல இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் இது சம்பந்தமாக தஃசீர் குர்துபில சொல்லக்கூடிய நேரத்துல அஸ்ஸியாதா அலல் ஹவுலைனி அவின் நுக்ஸான் ஒன்று ஒரு 2 வருஷத்தை விட கூட கொடுக்குறாங்க அல்லது 2 வருஷத்தை விட கூட குறைய கொடுக்குறாங்க. இன்னமா யகூன் இந்த அதமில் இத்ராரி பில் மௌலதி, அதாவது பிள்ளைக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல 1.5 வயசுலயே அந்த பிள்ளை வந்து பாலை விட்டுட்டு வேற வேற சாப்பாடுகளை அந்த பிள்ளைக்கு பால் மட்டும் போதாது, குடிக்கிறதால பால் மட்டும் வயிறு நிரம்புது இல்லை என்ற ஒரு இக்கட்டான நிலைமை வந்து இவங்க என்ன செய்யறாங்க, பால் கொடுக்கறது நிப்பாட்டி வேற வேற சாப்பாடுகள் உணவுகள் கொடுக்குறாங்க. இப்ப இதுரார் இல்லை அந்த பிள்ளைக்கு என்று சொன்னால் பாலை விடலாம், அதுலயும் அனுமதி கொடுக்கப்பட்டீங்க. அதே போல 2 வருஷத்தையும் தாண்டி கொடுக்கறதால பிள்ளைக்கு எதிரார் ஈக்கும் தரர் ஈக்கும், அந்த பிள்ளைக்கு வந்து ஏதாவது ஆரோக்கியத்துல பிரச்சனை வரும் என்றால் கூடாது, அதை நாங்க நிப்பாட்டிடணும். அதை நாங்க வந்து டாக்டர்ஸ்மார் மூலமாக நாங்க இந்த விஷயங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். ஆனா ஜியாதா அல் ஹவுலைன் வந்து லா பஸபி லா ஹரஜ ஃபீஹி, அதுல இந்த சிக்கலவில கொடுக்கலாம். இது சம்பந்தமாக இன்னும் பல உலமாக்கள் பல கருத்துக்களை சொல்லிக்கிறாங்க. ஆனாலும் இன்னும் சிலவங்க சொல்றாங்க லா யுஃபீது திஃப்ல காலிபன் யானி இர்தாஉ திஃப்ல அக்ஸர் மின் சனத்தைன். பொதுவாக வந்து சாதாரண ஒரு பிள்ளைக்கு வந்து 2 வயசை தாண்டின பின்னால பால் என்பது ஒரு பிள்ளையுடைய உணவு. அந்த உணவு வந்து 2 வயசை தாண்டினு சொன்னா அந்த பாலை விட வேற உணவுகள் தான் அந்த பிள்ளைக்கு வந்து செட் ஆகும், சாலிஹாகும், அதாவது முனாசிப், அதுக்கு பொருத்தமான உணவுகள் வந்து பாலை விட வேற வேற உணவுகள் அந்த இடத்துல அதாவது அந்த இடத்துக்கு வரும். அதனால அல்லாஹு தாலா வந்து 2 வருஷம் தான், ஆனா அதை விட குறைவாக கொடுக்குறாங்க. காரணம் ஒரு தாய்க்கு நோய் வந்திருக்குது, பால் கொடுத்து கொள்ளையில எப்படியான ஒரு தரூரத் கட்டம். அதே போல 2 வருஷத்தை விட கூட பிள்ளைக்கு ஏதாவது நோய்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டம் என்று சொன்னால் லா பஅஸ் வலா ஹரஜ், அது கொடுக்கலாம், அதுல இந்த இஸ்லாத்துல எந்த தடையும் இல்லை என்பது தான் இதனுடைய முடிவு. அது அந்த பிள்ளையுடையும் தாயுடைய மஸ்லஹத்தின் அடிப்படையில் கொடுப்பது நிப்பாட்டுறது எல்லாமே பிள்ளையுடைய தாயுடைய மஸ்லஹத்துடைய அடிப்படையை பார்த்துத்தான். இப்போ நிப்பாட்டுறதால தாய்க்கு எதுவும் நோய்கள் ஏற்பட்டு நிப்பாட்டுறாங்க, அதிலும் எந்த வரரும் இல்லை, அல்லது அதாவது 2 வருஷத்தை விட கூட மஸ்லஹத்துக்காக பிள்ளையுடைய மஸ்லஹத்துக்காக பால் கொடுக்குறாங்க தொடர்ந்து, அதுலயும் எந்த வரரும் இல்லை. இது அவங்கவுங்க வந்து இஸ்தஃப்தி கல்பக்குன்னுவாங்க, அதாவது சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில மசாலாக்கள் கேட்கப்பட்டால் சில விஷயங்களுக்கு பதில் சொல்லல, இஸ்தஃப்தி கல்பக், அவங்களோட உள்ளத்தை கேட்டு பாருங்க, இதை கொடுக்கறது நல்லமா இல்லையா அப்படின்னு சொல்லி. அதனால இதை வந்து முடிவு செய்யறது அந்த தாயோட கையில தான் நீக்குது. அதனால கொடுக்கறது கூடுமா கூடாதா, அதாவது இதை கொடுக்கறதால வந்து பிள்ளைக்கு பிரயோசனம் வைக்குமா, 2 வயசை விட தாண்டி 2 வருஷம் தான் தமாமுல் ரபா யானி பூர்த்தியான கால அளவு. அதை விட கூட கொடுக்கறதுக்கு அவங்க
விரும்புறாங்க. அதால இவங்களோட உடம்புல எந்த பாதிப்பும் இல்ல. பிள்ளைக்கும் அது யன்ஃபா அப்படின்ற முஸ்தபீத், அதாவது இஸ்திஃபாதா, யஸ்தஃபீது பிஹி திஃபல், அதாவது அந்த பிள்ளை வந்து இஸ்திஃபாதா அடையுது, பிரயோசனம் அடையுதுன்ற அது தாய்க்கு விளங்கும் என்று சொன்னால் அதுல எந்த சிக்கலும் இல்ல. ஹர்ஜ ஃபில் இஸ்லாம் வலா பஅஸ பிஹி. ஹைர், இன்ஷா அல்லாஹ் இந்த மஸ்அலாவும் உங்களுக்கு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப். அதனால அதுல எந்த சிக்கலும் இல்ல. அது பிள்ளையும் தாயுடைய மஸ்லஹத்தின் அடிப்படையில அதை பார்த்து கொடுக்கலாம். அதனால கொடுக்கறதால ஹராமாக போறது இல்ல. 2 வருஷத்தை விட ஜியாதாவாக கொடுக்கறதால ஹராமாக போறது இல்ல. அந்த சட்டம் வராது. அது கொடுக்கலாம். ஆனாலும் ஒரு பிள்ளைய இது சம்பந்தமாக நிறைய பேசிட்டோம். ஒரு பிள்ளைய வழக்கெடுத்தால் அந்த 2 வருஷத்தை தாண்டி கொடுக்கறதால அந்த பிள்ளை அதாவது ரலா பால் குடி சட்டத்துள்ளுக்க வராது என்ற விஷயத்தையும் நாங்க நினைவுல வச்சுக்கொள்ளணும். சைர், இப்ப நாங்க வந்து யானி நர்ஜில் மௌது, நாங்க எங்கட மௌதுவுக்கு வருவோம். சுஹ்பத்துல் குர்ஆன் கரீம். இதுல வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அதை 3 வகையாக நாங்க பிரிச்சோம். அதுல வந்து அல்ஃபாது சுஹ்பால் வாரித ஃபில் குர்ஆனில் கரீம், குர்ஆன்ல வரக்கூடிய சுஹ்பத்தோடு சம்பந்தப்படக்கூடிய அல்ஃபாதுகள். மறுபடியும் லேசாக நான் அதை மீட்டேன். அல் அஹ், அல் ஹவாரியூன், ஹலீல், ரஃபீக், சதீக், கரீன், நசீர், வலி என்ற 8 அல்பால்களையும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட உதவியால இதுக்கு முன்னால பார்த்தோம். இப்ப இரண்டாவது வகை நான் சொன்னேன், அன்வா சுஹ்பா அல் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம். குர்ஆன்ல வரக்கூடிய சுஹ்பத்துடைய வகைகள். முதலாவது அல்பால்கள், சொற்கள். இரண்டாவது சுஹ்பத்துடைய வகைகள். இதுக்கு முன்னால நாங்க இந்த 8, அதாவது சுஹ்பத்தோடு சம்பந்தப்படக்கூடிய 8 அல்பாதுகளையும் நாங்கள் பார்த்தோம். அப்ப சுஹ்பத் என்றதுக்குரிய, அதாவது சுஹ்பத்தன் மெயின், சுஹ்பத்தன் சாஹிப் அஸ்ஹாப், இதுதான் பிரதானமானது. இதனால தான் ஆரம்பத்துல சுஹ்பத் லுகத்தன், மொழியல் ரீதியாக, சுஹ்பத் இஸ்திலாஹன், கலைச்சொல் சார் ரீதியாகவும், அதே போல நதாயிரு சுஹ்பா ஃபில் குர்ஆனில் கரீம், குர்ஆன்ல சுஹ்பத்தோடு சம்பந்தப்படக்கூடிய கண்ணோட்டங்கள் குர்ஆன்ல சொல்லப்படக்கூடியது. அதுல தான் நான் 3ஆக பிரிச்சு குர்ஆன்ல சுஹ்பத்தோடு சம்பந்தப்படக்கூடிய 8 அல்பால்களை பார்த்தோம். சுஹ்பத் வந்து குர்ஆன்ல வந்து சாஹிப் அஸ்ஹாப் என்று சொல்லி அது வேறையாக குர்ஆன்ல பிரதானமான பாடம் அது தானே கிடையாது. மற்ற 8 அல்பால்களும் சுஹ்பத்தோட சம்பந்தப்படக்கூடியது. ஆனால் பிரதானமான அல்பால் தான் சுஹ்பத், அதே சாஹிப் அஸ்ஹாப் என்றது. அப்ப இதையும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதாவது அன்வா சுஹ்பா, சுஹ்பத்துடைய வகைகளை பார்க்க முன்னால் இதை பார்ப்போம். அதாவது சுஹ்பத் என்றது குர்ஆன்ல முஃப்ரத், அதாவது ஒருமை, அதே போல ஜம், அதாவது பன்மை. இப்படி அல்லாஹு தாலா குர்ஆன்ல இந்த அஸ்ஹாப், சாஹிப், சாஹிபை, அதாவது இரண்டு இரட்டையாக அல்லாஹு தாலா 69 இடங்கள்ல அல்லாஹு தாலா பாவிச்சிருக்கிறான். குர்ஆன்ல 69 இடங்கள்ல அல்லாஹு தாலா பயன்படுத்திக்கிறான் இந்த அஸ்ஹாப், சாஹிப். அதே போல உதாரணத்துக்கு சொல்றேன்டா, குர்ஆன்ல அல்லாஹு தாலா சூரத்துல் அன்ஆம்ல 71வது, அதாவது நான் அந்த ஷேர் பண்ணின கிதாப்ல வந்து இந்த ஆயாத்துகள் எல்லாமே போடப்பட்டிருக்குது அந்த பஹஸ்ல, அந்த ரிசாலால. அதுல லஹு அஸ்ஹாபு யதுஊனஹு இலல் ஹுதா, அவர்களுக்கு தோழர்கள் இருந்தார்கள், அவர்கள் நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள். இப்படி அஸ்ஹாபுன் நார், நரகவாசிகள்; அஸ்ஹாபுல் ஜன்னா, சுவர்க்கவாசிகள்; அஸ்ஹாபுல் குபூர், கபராளிகள்; அதே போல அஸ்ஹாபுல் அஅராஃப், சிகரவாசிகள். இப்படி அல்லாஹ் தாலா குர்ஆன்ல இந்த அஸ்ஹாப் என்று சொல்லி 15க்கு மேற்பட்ட அஸ்ஹாபுகளை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் தாலா பேசிக்கிறான். 15க்கு மேற்பட்ட அஸ்ஹாபுகளை பத்தி. அதுல நாங்க ஒவ்வொன்றா இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதுல ஒன்று, இந்த 69 ஆயத்துகள்லையும் சில வசனங்கள் அஸ்ஹாபுல் ஜன்னா, சுவர்க்கவாசிகள், சுவர்க்கவாசிகள். அப்ப அஸ்ஹாப் என்று, இந்த அஸ்ஹாபுல் ஜன்னா என்று அல்லாஹ் தாலா குர்ஆன்ல 13 ஆயத்துகள்ல அல்லாஹ் தாலா பேசிக்கிறான். 13 ஆயத்துகள், 13 வசனங்கள். ஐதா சூரத்துல் பக்கரால 82வது வசனத்துல வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்வாங்களோ உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, இவர்கள் சுவர்க்கவாசிகள். ஃபீஹா ஹாலிதுன், அவர்கள் நிரந்தரமாக சுவர்க்கத்தில் இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அதே போல சூரத்துல் ஆராஃப்ல
42வது வசனத்துல இந்த அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹும் ஃபீஹா காலிதூன், சுவர்க்கவாசிகள் நிரந்தரமாக சுவர்க்கத்துல ஈப்பாங்க. அதே போல சூரத்துல் ஆராஃப்ல 44வது வசனத்துல 42லயும் பேசுறான், 44லயும் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா இந்த அஸ்ஹாபுல் ஜன்னதி அஸ்ஹாபுன் நார் என்று பேசுறான். அப்ப அஸ்ஹாபுல் ஜன்னா என்று சொல்லி குர்ஆன்ல 13 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அதைத்தான் நான் ஒவ்வொன்றா சொல்றேன். அதாவது மேலோட்டமாக ஹுலாசாவாக இன்ஷா அல்லாஹ் உகத்திமுஹா இலைக்கும், இது சம்பந்தமா இலைக்கும்னு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் இதை சொல்றேன். அதுல ஒரு ஆயத்துல சூரத்துல் ஆரஃப்ல 44வது வசனத்துல வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னதி அஸ்ஹாபன் நார், கியாமத் நாள் அல்லாஹ் தஆலா சுவர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் பேச வைப்பான் சில கட்டங்கள்ல. இவைகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு, அதாவது சொல்லுவாங்க, அதாவது சுவர், அதாவது மதில், அதுக்குத்தான் ஆராப் என்று சொல்றது. சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மதில், அதுக்கு ஆராப் என்று சொல்றது. குர்ஆன்ல சூரத்துல் ஆராப் என்ற ஒரு சூறாவே 114 சூறாக்கள் அல்லாஹ் தாலா இறக்கிக்கிறான். அல் ஆராப், சூரத்துல் ஆராப் என்று. இப்ப இந்த ஆயத்துல 44வது வசனத்துல 2 அஸ்ஹாபுகளையும் ஒரு ஆயத்துல கொண்டு வரான். இது அஸ்ஹாபுல் ஜன்னா அஸ்ஹாபுன் நார். அப்ப அஸ்ஹாபுல் ஜன்னதி சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளை கூப்பிட்டு சொல்லுவாங்க, அன் கது வஜதுனா மா வஅதனா ரப்புனா ஹக்கா, அல்லாஹ் எங்களுக்கு வாதா செஞ்ச எல்லாத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, அதாவது நீங்க முடியும் என்று சொன்னா அந்த ஒரு குர்ஆனை கிட்ட வச்சு கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு அந்த நான் ஓதக்கூடிய வசனங்களை பார்க்க கொள்ள உங்களுக்கு லேசாக இருக்கும். முடியுமானவங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த சூரத்துல் ஆராஃப்ல 44வது வசனத்துல சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து சொல்லுவோம், நாங்க எங்க ரப்பு எங்களுக்கு சொன்னதை நாங்க உலகத்துல அல்லாஹ் தாலா இவ்வளவு நியமத்துகளை தருவான், இவ்வளவு இன்பங்கள் சுவர்க்கத்துல என்று சொன்னதெல்லாம் நாங்க இன்னைக்கு கிடைச்சிட்டு எங்களுக்கு. அல்வஜ தும்மா வாத ரப்புக்கும் ஹக்கா, அல்லாஹ் தாலா உங்களுக்கு சொன்னது நீங்க அல்லாஹ்வை வழிபடாட்டி ஷைத்தானுக்கு வழிபட்ட தீன் இல்லாம தொழுகை இல்லாம நீங்க வாழ்ந்தால் நீங்க நரகத்துக்கு போவீங்கன்னு ரப்பு உங்களுக்கு சொன்னானே, எச்சரிச்சானே, அதை நீங்க பெற்றுக்கொண்டீங்களா? காலு நஅம், காலு நாம், அவங்க சொல்லுவாங்க, ஓ இன்றைக்கு தான் இது உண்மையை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், விளங்கி கொண்டிருக்கிறோம். ஃபஅذன முஅذினும் பைனஹும் அல்லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், ஐக்கு பின்னால இந்த இவங்க ஏற்றுக்கொண்டதன் பின்னால அங்க ஒரு மலக்கு ஏலான் செய்வாரு. என்ன செய்வாரு? ஃபஅذன முஅذின், முஅذின் என்று சொல்றது யௌமுல் கியாமா, கியாமத் நாளுடைய இன்னொரு பேர் தான் யௌமுல் அதான். யௌமுல் அதான், அது அதான் சொல்றதைக்கே பாங்க, அதான் என்ற ஏலான், ஏலான் என்ற அறிவிப்பு, அதுதான் அதானுடைய கருத்து. அப்ப அதுதான் நம்ம அதின ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்வாரு. எப்படி? அல்லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அதாவது உலகத்தை அநியாயம் செஞ்சவங்க, அல்லாஹ் வழிபடாதவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இறைவனுடைய அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சூரத்துல் ஆராஃப்ல 44வது வசனத்துல அல்லாஹ் தாலா இதை பேசுறான். அப்படியே தொடர்ந்து 47வது வசனத்துல அல்லாஹ் எப்படி பேசுறான் என்றா, ஒபைனஹுமா ஹிஜாப், எங்க சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில ஒரு திரை இருக்கும். அந்த திரை என்ன? அலல் அராஃபி, ஆராஃப் என்ற சிகரங்கள், ரிஜாலுன் அதாவது மதில், அதாவது ஒரு இடையில ஒரு கேப் கொண்டு இருக்கும், அதாவது இரண்டையும் அதாவது பிரிக்கக்கூடிய ஒரு கேப். அப்ப அங்கட சிலவங்க இருப்பாங்க, யாரிஃபூன குல்லம் பிசீமாஹும், யாரிஃபூன குல்லம் பிசீமாஹும், இவங்க என்ன செய்வாங்கன்றா எல்லாத்தையும் விளங்கி கொள்வாங்க. அப்படின்றா யாரு சொர்க்க, இந்த ஆராஃப் என்றா யாரு அதை நாங்க விளங்கி கொள்ளணும். அல் ஆராஃப், அஸ்ஹாபுல் ஆராஃப் என்றா சிகரவாசிகள் என்றா யாரு? அவங்க யாருன்னா தசாவ ஹசனாத்துஹும் வசய்யிஆத்துஹும், இவங்களுக்கு இவங்களோட பிரச்சனை என்னன்னு சொன்னால் அல்லாஹ் காப்பாற்றணும், எங்களை எல்லாத்தையும் சுவர்க்கவாதியாக அல்லாஹ் கபூல் செய்யணும், மாத்தணும். இவங்க என்னன்னு சொன்னா இவங்களுடைய நன்மையும், அதாவது உதாரணத்துக்கு விளங்குறதுக்கு சொல்றேன்னா, இவங்க உலகத்துல செஞ்சது 100 நன்மை, அத மாதிரி 100 பாவம் செஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்கு சுவர்க்கம் இல்ல நரகம் இல்ல, நடுவுல வைப்பாங்க. அப்படியானவர்களுக்கு தான் அஸ்ஹாபுல் அராஃப், அந்த அதாவது மதிலுக்கு மத்தியில கிட்டது அன்னைக்கு சிகரங்கள், சிகரத்துக்கிட்ட அவங்க என்ன செய்வாங்க, நின்று கொண்டு இருப்பாங்க. ஏன்? இவங்களுக்கு எதையும் முடிவு செய்யல. அதாவது இவங்களோட பிரச்சனை இவங்க நன்மையும் உண்டு, அதாவது தீமையும் ரெண்டுமே 100 தான் நீக்குது, அதாவது சேமா ஈக்குது. ஒன்று கூடினா, ஒரு நன்மை கூடினா 101 சொர்க்கத்தை பேத்துருவாங்க, அல்லது ஒரு பாவம் கூட்டிட்டு நரகத்துக்கு பேத்துருவாங்க. இப்படியான ஒரு நிலைமையில அவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு எதை தீர்ப்பு செய்யறது? நரகவாசிகள் நரகத்துக்கு பேத்துருவாங்க, சுவர்க்கவாசிகள் சுரகத்துக்கு பேத்துருவாங்க. ஆனா இவங்களுக்கு எங்கேயுமே பேத்து கொள்ளல. ஏன்? ரெண்டுமே சேமா ஈக்கும். அப்ப இதுக்குதான் அந்த அந்த சுவர் ஆலி,
அதாவது ஒரு உயர்ந்த மதில், அதுக்குதான் ஆராஃப்ன்றது. சிகரவாசிகள் அந்த இடத்துல இவங்க இருப்பாங்க. சொர்க்கத்துக்கும் போகல, நரகத்துக்கும் போகல. ஆனா இவங்க ரெண்டு பேரையும் பார்ப்பாங்க. எப்படின்னா எல்லாம் குர்ஆன்ல சொல்றேன். இந்த நான் ஓதின வசனம் சூரத்துல ஆராஃப்ல 47வது வசனத்துல குல்லம் பிசீமாகும். அல்லாஹ் முடிவு செஞ்ச பிறகு நரகவாசிகளையும் பார்ப்பாங்க, சுவர்க்கவாசிகளையும் இவங்க கண் முன்னுக்கால பார்ப்பாங்க. இந்த நேரத்துல வனாதோ அஸ்ஹாபல் ஜன்னதி அன் ஸலாமுன் அலைக்கும் லம் யதுகுலூஹா வஹும் யத்மஊன். இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சுவர்க்கவாசிகளுக்கு இவங்க இவங்க சுவர்க்கத்துக்கும் போகல, நரகத்துக்கும் போகல. ஆனா சுவர்க்கவாசிகளை பார்த்தா அன் ஸலாமுன் அலைக்கும், அவங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், ரப்புடைய சாந்தி உண்டாகட்டும். ஏன்னா அவங்களுக்கு நன்மாராயம் செய்வாங்க. என்னது, அவங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க. அன் ஸலாமுன் அலைக்கும். அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சூரத்து ஜுமர்ல சொல்லக்கூடிய வசனம், சொர்க்கத்துக்கு அல்லாஹ் முடிவு செஞ்ச பிறகு அவங்களுக்கு கிடைக்கிற பெரிய கிஃப்ட் என்ன சொன்னா, அதாவது மலக்குமார்கள் ரெடியாகி அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு சொல்லுவாங்க, உதுகுலுஹா, அதாவது ஹாலிதீன், நீங்க சொர்க்கத்துக்கு போவுங்க, மறுபடியும் சொர்க்கத்துல நீங்க மறுபடியும் ஒரு நாள் வெளியே வர மாட்டீங்க. சொர்க்கத்திலே தான், வெளியே வாரதொண்டு இல்ல, சொர்க்கத்திலே தான். அதுதான் பெரிய ஒரு இன்பம். ஹைர். இப்ப குல்லம் பிசிமா அன் ஸலாமுன் அலைக்கும் லம் யதுகுலூஹா வஹும் யத்மஊன். இப்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. யத்மஊன் என்ற இவங்க இப்ப கூட்டி போறாங்க, இப்ப கூட்டி போறாங்கன்னு சொல்லி அந்த ஆனந்தத்துல சந்தோஷத்துல ஈக்கக்குள்ள இந்த நேரத்துல இந்த அஸ்ஹாபுல் அராஃப், இந்த சிகரவாசிகள் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. இது அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்துல் அராஃப். அப்ப இதுல அஸ்ஹாபுல் அராஃப், அஸ்ஹாபுல் அராஃப் வ அலல் அராஃபி ரிஜாலுய். இப்படி அடுத்தது அது இல்லாம தெளிவாக சூரத்துல் ஆராஃப்ல 48வது வசனத்துல வனாத அஸ்ஹாபுல் அராஃபி என்று அல்லாஹ் தாலா சிகரவாசிகள் என்று அஸ்ஹாப் என்று அல்லாஹ் தாலா முதலாவது அலல் அராஃபி ரிஜாலுன் என்று 47வது வசனத்துல அல்லாஹ் எப்படி சொல்றாருன்னா, சூரத்துல் ஆராஃப்ல 47வது வசனத்துல இந்த அதாவது இந்த சிகரங்கள் கிட்ட ஆட்கள் ஈப்பாங்க, சில மனிதர்கள். அவங்க யாருன்றது அடுத்த வசனத்துல அல்லாவே அஸ்ஹாபுல் ஆராஃப் என்ன செய்யறான், அவங்களுக்கு பேர் சூட்டுறான். 47வது வசனம். ஆனாலும் ஹதீஸ்கள்ல வருது, இவங்க அல்லாஹ் தாலா மன்னிச்சு அல்லாவுடைய இறக்கத்தால, அதாவது இவங்களுடைய பாவமும் நான் விளங்கப்படுத்துறதுக்கு சொன்னேன், இவங்க 100 பாவம் 100 நன்மை, இவங்களுக்கு சொர்க்கத்துக்கும் போயிடலாம் நரகத்துக்கும் போயிடலாம். ஆனா அல்லாஹு தாலா என்ன செய்வான் என்று சொன்ன பின்னால இவங்களை சும யுத்ஹிலுஹுமுல்லாஹு அல் ஜன்னத பிஃபத்லி ரஹ்மதிஹி, தன்னுடைய அருளால என்று அல்லாஹு தாலா அல்லாஹ் 100 வகையான ரஹ்மத்தை இறக்கத்தை படைச்சுகிறான். உலகத்துக்கு இறக்கினது ஒன்றே ஒன்று தான். அதனால தான் நாங்க நீங்க எங்களோட பிள்ளைகளோட, எங்களுடைய தாயோட, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சகோதர சகோதரிகளோட அந்த உண்டால தான் நாங்க இறக்கமா இருக்கிறோம். எத்தராஹமுல் ஹல்க், அதாவது எங்களுடைய அதாவது மிருகங்கள் தன்னுடைய குஞ்சிகள் குட்டிகள், பறவைகள் குஞ்சிகளோட, மிருகங்கள் குட்டிகளோட இப்படி இறக்கமாய்க்கிறது எல்லாமே இந்த ரப்புடைய ஒரே ஒரு அருள், ஒரே ஒரு அருள் அப்படின்னு சொன்னா, இந்த அருளை பேசுனா அது ஒரு தனிப்பாடம். இது இந்த இந்த ஒரு அருளால் அல்லாஹு தாலா இவ்வளவு நாங்க இறக்கப்படுறோமாக இருந்தால் 99 கியாமத் நாள்ல களிமா சொன்னவங்களை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் வச்சுக்கிறாருண்டா எவ்வளவு இரக்கம் உள்ளவன் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு. அதோட தாயை விட இரக்கம் உள்ளவன். சிலவங்க சொல்லுவாங்க தாயை விட 70 மடங்கு இரக்கம் உள்ளவன். அது ஒரு பிழையான ஒரு கருத்து. தாயை விட 70 மடங்கு, அதாவது ரப்புடைய இரக்கத்தை விளங்கப்படுத்த நிறைய பேர் அந்த பயான்கள்ல சொல்றது, சிலவங்க அந்த பேசக்கூடிய நேரத்துல சொல்றது, அது ஒரு பிழையான குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத உண்டு. இமாம்கள் கூட அப்படியான ஒரு கருத்தை சொல்லல. நாங்க தாயை விட 70 மடங்கு என்றா அப்ப நாங்க ரப்புடைய இரக்கத்தை மட்டிடுறோம். தாயை விட இரக்கம் உள்ளவன் என்று சொல்லலாமே தவிர தாயை விட 70 மடங்கு இரக்கம் உள்ளவன் அப்படி சொல்றது எந்த குர்ஆன்லயோ சொன்னாலும் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தராத ஒரு அம்சம். இஸ்லாம் சொல்லி தராத ஒரு அம்சம். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கம் உள்ளவன், இரக்கத்தை விளங்கப்படுத்துறேன் இப்படித்தான் விளங்கப்படுத்தணும். 99 இரக்கங்களை கியாமத்துல இந்த களிமா சொன்னவங்களை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். அதனால அல்லாஹ் இரக்கம் உள்ள அவனுடைய ரஹ்மத்தை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை எல்லாத்தையும் ஆக்கணும். அடுத்த அம்சம் தான் அடுத்த ஆயத்துல அந்த சூரத்துல் ஆராஃப்ல
50வது வசனம். அதிலே மறுபடியும் அல்லாஹ் தாலா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னத்தை 2 முறை ஆயத்துல அல்லாஹ் கொண்டு வரான். அதுல இப்ப ஆரம்பத்துல சுவர்க்கவாசிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சூரத்துல் ஆராஃப்ல 44வது வசனத்துல சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து சொல்லுவாங்க, அல்லாஹ் எங்களுக்கு வாதம் செஞ்சது, நாங்க எங்களுக்கு கிடைச்சிட்டோம், உங்களுக்கு நீங்களும் அல்லாஹ் எச்சரிச்ச அந்த தண்டனையை நீங்க இன்றைக்கு கண்டு கொண்டீங்களா என்று கேட்ட போறோம். இப்ப வேதனை தாங்க இயலாது. தாங்க இயலாம ஒரு கட்டத்துல இவங்களோட அந்த நரகவாசிகளுடைய, அதாவது வேதனை நடக்கக்கூடிய நேரத்துல அந்த வேதனைகள்ல இன்னொரு விதமான வேதனை என்னன்னு சொன்னால், சுவர்க்கவாசிகளுடைய உதாரணத்துக்கு சொல்லுவோம் ஒருத்தர், அதாவது மரத்திலிருந்து விழுந்திக்கிறாரு. அந்த விழுந்தவரே ஒரு வருத்தத்துல விழுந்திப்பாரு. மரத்துல இருந்து விழுகிறதே ஒரு வருத்தம். அந்த விழுந்ததோட மாடு வந்து குத்தினா 2வது வருத்தம். அத மாதிரி, அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இத மாதிரி நரகத்துல பெரிய வேதனை, அதாவது நஸ்ஸாஅத்துல் லிஷ்ஷவா, எங்களுடைய, அதாவது நரகத்துல தூக்கி எறிய கொள்ளையே எங்களோட தோள்கள் எல்லாத்தையும், அதாவது இந்த மஷ்வி, அதாவது சுடப்பட்ட மாதிரி வீசிப்படுவோம். நல்லா காப்பாற்றணும். அந்த நரகத்துடைய 7 அந்த வாசல்கள், அது சம்பந்தமாக குர்ஆன்லயும் அல்லாஹ் தாலா பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறான். நஸ்ஸாஅத்துல் லிஷ்ஷவா, அப்படி குர்ஆன்ல அல்லாஹ் காப்பாற்றணும் நரகத்துல இருந்த நம் அனைவரையும். அப்ப இப்படி இந்த வேதனைகள் பட்டு கொண்டிருக்க கொள்ள இவங்களுக்கு அதை விட ஒரு வேதனை அல்லாஹ் கொடுக்கிறது எப்படி என்றா, சுவர்க்கவாசிகளுடைய, அதாவது நான் சொன்ன மாதிரி மரத்துல இருந்து விழுகிறது ஒரு வேதனை, மறுபடியும் மாடு வந்து அவரை கும்பால குத்தினது 2வது வேதனை. இப்ப நரகவாசிகள் வேதனை செய்யப்படக்கொள்ளையே சுவர்க்கவாசிகள் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் இவங்களுக்கு காட்டப்படும். அது இன்னொரு வேதனை. இந்த நேரத்துல என்ன செய்வாங்கன்னா, வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னா, நரகவாசிகள் சுவர்க்கவாசிகளை பார்த்து சொல்லுவாங்க, நஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ், இவ்வளவு இன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு தந்திக்கிறானே, தந்த இன்பங்கள்ல கொஞ்சம் தண்ணி தாங்களேன், அல்லது உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த உணவுகள்ல ஏதாவது ஒன்று எங்களுக்கு தாங்களேன். என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னல்லாஹ் ஹர்ரமஹுமா அல் காஃபிரீன், ரப்ப மறுத்த உங்களுக்கு இந்த நரகவாசிகளுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். சுவர்க்கத்துல இருந்து எந்த சாப்பாடும் அவங்களுக்கு சப்ளை ஆகாது. அதனால இந்த சூரத்துல் ஆராஃப்ல 50வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதே போல இன்னும் பல வசனங்கள்ல இன்ன அஸ்ஹாபல் ஜன்னத்தில் யௌம, அதாவது சூரா யாசீன்ல 55வது வசனத்துல இன்ன அஸ்ஹாபல் ஜன்னத்தில் யௌம ஃபீ ஷுகுலின் ஃபாகிஹூன், அதாவது சுவர்க்கவாசிகள் பிஸியா தான் நிற்பாங்க. மஷ்ஹூரூன் அன் கைரிஹிம் பி அன்வாஇன் நஈம், பி அன்வாஇன் நஈமி பி அன்வாஇன் நிஅமி, பல நிஅமத்துகளை கொண்டு அவங்க பிஸியா தான் நிற்பாங்க. சந்தைக்கு போவாங்க, அதே போல அதாவது சந்திப்பாங்க, அதாவது உறவினர்களை சந்திப்பாங்க. அங்க சுவர்க்கத்துல இருக்கக்கூடியவங்க உலகத்துல யார் யாரெல்லாம் வாழ்ந்தவங்க இவங்க எல்லாம் அடையாளம் கண்டு பழைய கதைகள் எல்லாம் பேசிக்கொண்டு சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா குரோதத்தை எடுப்பார், அவங்களுக்கு வேறுக்காது. அதாவது எங்களுக்கு அதாவது உடம்புல இருந்து எந்த நஜீஸான விஷயங்களும் வெளியாகாது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுல்ஹமூன தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ் சொன்னா நாங்க இந்த சாப்பாடு என்ன செஞ்சிடும், ஜெமிச்சு போயிடும். இவ்வளவு பெரிய இன்பங்களை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வச்சிருக்கிறான். ஒருவர் வந்து கேட்கிறார் ஒரு இமாம்கிட்ட, அதாவது ஒரு வேர்ட்ல, ஒரு வார்த்தையில சுவர்க்கத்துடைய இன்பங்கள் அவங்களுக்கு சொல்லிடுமா, சுவர்க்கத்துடைய இன்பங்களை சொல்லிடுமா? அப்ப அவர் சொன்னார், இமாம் சொன்னாரு, ஃபீஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுவர்க்கத்துல யாரு இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. எங்களுக்கு உலகத்துல எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் பார்க்க ஆசைத்தான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருப்பாங்க, சுவர்க்கத்துல எங்களுக்கு சந்திக்கலாம், நபிமார்களை எங்களுக்கு சந்திக்கலாம், சாலிஹீன்களை, சித்திகீன்களை, சஹாபாக்களை எல்லாத்தையும் சுவர்க்கத்துல சந்திக்கலாம். இன்ன அஸ்ஹாபல் ஜன்னத்தில் யௌம ஃபீ ஷுகுலின் ஃபாகிஹூன், அப்ப சுவர்க்கவாசிகள் இதிலே பிஸியாக இருப்பாங்க, பல நிஅமத்துகளை அடைஞ்சு கொண்டு இதிலே பிஸியாக இருப்பாங்க என்பதை குர்ஆன்ல சூரா யாசீன்ல 55வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப அஸ்ஹாபுல் ஜன்னா என்பது குர்ஆன்ல 13 ஆயத்துகள்ல வசனங்கள் அல்லாஹ் தஆலா பேசிக்கிறான். ஆனால் 2வது நான் சொன்ன அந்த அஸ்ஹாப பத்தி, அஸ்ஹாப்னு சொல்லி அஸ்ஹாபுல் குபூர், அஸ்ஹாபுல் ஜன்னா, அஸ்ஹாபுல் நார், அஸ்ஹாபுல் கஹஃப், அஸ்ஹாபுல் ஆராஃப், அஸ்ஹாபுல் ஐகா, இப்படி 15க்கு மேல அஸ்ஹாபுகளை சொல்றான். சுருக்கமாக இன்ஷால்லா பார்த்துட்டு இருப்போம். 2வது, முதலாவது அஸ்ஹாபுல் ஜன்னா,
குர்ஆன்ல 13 வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். அஸ்ஹாபுன் நாரை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 20 ஆயத்துக்கள்ல பேசிக்கிறான். ஏன் சுவர்க்கத்தை விட அந்த சுவர்க்கத்துல 13 ஆயத்துக்களை 13 அதை விட 7 கூட 20ல அல்லாஹ் தாலா அஸ்ஹாபுன்னார்னு பேசுகிறான். அவ்வளவு கடினமானது நரகம், அவ்வளவு கடினமானது. குர்ஆன்ல சூரா பக்ரால 39வது வசனத்துல அல்லாஹ் தாலா வல்லதீன கஃபரு வகஸபு பிஆயத்தினா உலாயிக அஸ்ஹாபுன்னார், இவர்கள் நரகவாசிகள், ஹும் ஃபீஹா ஹாலிதூன், நிரந்தரமாக நரகத்துல. அதுக்கான சொல்யூஷன் ஒன்றே கிடையாது. நரகவாசிகள் அந்த நரகத்துடைய அந்த வேதனைகள் அனுபவிச்சு கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். அதே போல இன்னும் பல வசனங்கள் சூரா பக்ரால 81வது வசனங்கள்ல நரகவாசிகள்ல பெரிய ஒரு வேதனை அல்லாஹ் சுப்ஹானஹு சூரா முஃமினூன்ல சொல்லக்கூடிய வசனம் 98வது வசனம். அதாவது வேதனை தாங்க இயலாம மலக்குமார்கள்ட்ட சொல்லுவாங்க மாலிக் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட, வனாதோயா மாலிக் லியக்தி அலைனா ரப்புக்கு, உங்களோட ரப்புக்கு கொஞ்சம் இறக்கம் காட்ட சொல்லுங்களேன். வேதனை பட்டு கொண்டே இருக்கிறோம், இதுக்கு அங்கால ஒன்றும் இல்லை, வேதனை முடிய உசுறு போறதும் இல்லை, அங்க உயிர் போறது என்று ஒன்று இல்லை, வேதனை தான் அங்க வேதனை. உடம்புல அதாவது சதைகள் ஃபிளஷ்கள் எங்களோட அதாவது பறிக்கப்பட்டாலும் கிழிக்கப்பட்டாலும் எரிக்கப்பட்டாலும் மறுபடியும் அல்ல புதிய தோள்களை பத்தல்நாகும் ஜுலூதன் கைரஹல் எதுவும் அதாப் என்பது குர்ஆன்ல சொல்றான். வேற புதிய தோள்களை கொடுத்து மறுவாலையும் வேதனைக்கு தான். என்னத்துக்கு மறுவாலையும் வேதனைக்கு தான். இந்த நேரத்துல பேசுங்கள் என்று சொன்ன நேரத்துல அல்லாட்ட பேசுங்க. மாலிக் அலைஹிஸ்ஸலாம் எந்த பதிலும் கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ்வோட டிரெக்டா பேசப்படல. அல்லாஹு தாலா சொல்லுவான், காலஹ்ஸூ ஃபீஹா வலா துகல்லிமூன், என்ன நீங்க அப்படியே என்ன செய்யுங்க, அப்படியே இது என்ற ரஹ்மத்தை விட்டும் என் அருளை விட்டும் தூரமாகிடுங்க. வலா துகல்லிமூன், என்னையோட இதுக்கு பொறுப்பு பேசவானாம், இதுதான் நரகவாசிகளோட அல்லாஹு தாலா பேசக்கூடிய கடைசி வசனம் என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. இதை சொன்னதோட அல்லாஹ்வோட பேசக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த புருசா, அதுவும் அவங்களுக்கு எப்போது மீண்டும் அவங்கள்ட்ட இருந்து என்ன செய்யும், தப்பி பேய்த்திரும். அதுக்காக அல்லாஹ்வோட பேசுற எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ புருசாவோ கிடைக்கவே கிடைக்காது. ஆஹிரு கலாமின் யதகல்லம் பிஹி அஹ்லுன்னா, இது சொன்னதோட அதாவது கழுதைகள் கத்துற மாதிரி கத்துவாங்க. ஏன் இதுக்காங்கள ஒரு சொல்யூஷனுமே இல்லை. எந்த காது, எந்த ஜட்ஜோ, எந்த லோயரோ யாருமே தீர்ப்பு செய்யறதுக்கோ பேசுறதுக்கோ சப்போர்ட் பண்றதுக்கோ யாருமே கிடையாது. அதனால அந்த கழுதைகள் கத்துறத போல கத்த ஆரம்பிப்பாங்க என்பதை தப்சீர்கள்ல சொல்லப்பட்டு அல்லாஹ் தாலா காப்பாற்றணும். அதனால இந்த அஸ்ஹாப் சம்பந்தமாக, அதாவது சுஹ்பத் அஸ்ஹாப் சம்பந்தமாக குர்ஆன்ல 69 வசனங்கள்ல பேசினா, இல்ல அஸ்ஹாப் என்று 15 விதமான 15க்கும் மேற்பட்ட அஸ்ஹாபுகளை பற்றி குர்ஆன்ல வாசிகள் என்றது சொல்றான். இல்ல முதலாவது அஸ்ஹாபுல் ஜன்னா சுவர்க்க வாசிகள், இரண்டாவது அஸ்ஹாபுன்னார் நரகவாதிகள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் மற்ற அந்த அஸ்ஹாபுகள் நேரம் முடிஞ்சிட்டு இன்னொரு பாடம் ஆரம்பிக்க இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் இதோட ஹதம் ஹாதல் கதர் இதோட முடிச்சு கொள்றேன். இன்னும் அஸ்ஹாபுகள் இருக்கிறாங்க. அஸ்ஹாபுல் ஐக்கா இது போன்றவங்க. அஸ்ஹாபுல் ஆராப் நாங்க பார்த்துக்கிறோம். அஸ்ஹாபுல் ஆராப் பார்த்துட்டோம். அஸ்ஹாபுன்னார், அஸ்ஹாபுல் ஜன்னா மூணையும் பார்த்துட்டோம். அஸ்ஹாபுல் ஆராஃபையும் குர்ஆன்ல எத்தனை தடவை சொல்லப்பட்டிருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் அது தொடர்ச்சியாக நான் பேசக்கூடிய நேரத்தில் நான் மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இது சம்பந்தமாக எதுவும் இன்ஷா அல்லாஹ் கேள்விகள் இருந்தா கேளுங்க. அதாவது டெக்ஸ்ட் ரீதியாக சரி, இம்மா ரிசாலா சௌத்தி, இம்மா ரிசாலா கிதாபியா நீங்க அனுப்புவீங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய பதில்களை எதிர்வரக்கூடிய அமர்வுல இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் சௌஜிப் அன்ஹா இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஏதும் கேள்விகள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் கேட்டு அனுப்புங்க. ஜஸாக்குமுல்லாஹு கைர் அல் முஷாரகா. அஸ்அலுல்லாஹ் தஆலா தௌஃபீக் வன் நஜாஹ். أسأل الله تعالى أن يوفقنا وإياكم وإياكن جميعا لما يحب ويرضى عدد ما يحب ويرضى. السلام عليكم ورحمة الله وبركاته.